கொடுத்தவன் சிவபெருமான் சக்திக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு வரும்போது கஷ்டங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம். அவையெல்லாம் மறந்து பூக்களின் மென்மையோடு தன்னுடைய வாழ்க்கையை துவங்க வேண்டும் என்று பெண்களுக்காகவும் அன்றாடம் கண்ணுக்கு தெரியாமல் உலகமெங்கும் போட்டு குவிக்கப்படும் தமிழ் இனம், நம் சகோதரர்கள், நம் சகோதரிகள். இந்துக்களின் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழியப்பட்டு வருகிறது. நம்முடைய பாரம்பரியம் பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிடப்பட்டு குறையப்பட்டு வருகிறது. நம்முடைய சாஸ்திரங்கள் அழிவதற்கு நாமும் ஒரு வகையில் காரணமாக இருக்கக்கூடாது. நாம் முன்னோர்கள் விட்டு சென்ற சாஸ்திரங்கள் பழக்க வழக்கங்களை நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நமக்கு தெரிந்தால்தான் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அவர்களுக்கு தெரிந்தால்தான் அவர்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அப்ப இந்துக்களின் சாஸ்திரம் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு சில பரம்பரைகள் அந்த இந்துக்களின் சாஸ்திரம் அழிந்து விடக்கூடாது. அதை அழிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அர்த்தமுள்ள இந்து மதம் என்றுதான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அர்த்தமுள்ள இந்து மதம். ஒவ்வொரு சாஸ்திரத்திற்கும் விளக்கங்கள் அதிகம் உண்டு. ஒவ்வொரு பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்துக்களின் சாஸ்திரங்களை அடிப்படையாக வைத்துதான் ஜாதகங்கள், ராசிகள், கிரகங்கள் எல்லாம் கணிக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட இந்துக்களின் சாஸ்திரத்தை நம்முடைய சாஸ்திரம், நம்முடைய பழக்க வழக்கை நாம் காப்பாற்ற வேண்டும்.
வாடகை பிரச்சனை பொண்டாட்டியா வாடி ஓடி வச்சிருக்கேன். ஆமா மாமா எங்க மாமா இருக்கிறீங்க? மேல 3ல இருக்கேன்டி. மேல 3ல இருக்கீங்களா? இருந்துட்டு போங்க மாமா. மாமா நான் இருக்கிற ஏரியாவே சரியில்லை. அப்படின்னு அகுஸ்டி ஏரியாவே இருக்க ரொம்ப மோசமான. என்னடி விஷயம்? ஆமா நல்லா 24 மணி நேரம் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லி நல்லது செய்யற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லு. இல்ல மாமா நல்ல தண்ணியா இருக்கணும். முதல்ல ஹவுஸ் ஓனர் நல்லா இருக்கணும். ஆமா வெறும் உப்பு தண்ணியா இருக்கு. நான் இருக்கிற ஏரியால ஹவுஸ் ஓனர் சரியில்லை. காலையில 1/2 மணி நேரம் போடுறாரு தண்ணிய பாத்திரம் கழுவ துணி வைக்க சரியா தெரியுது. மத்தியானம் 1/2 மணி நேரம் போடுறேன். அது உப்பு தண்ணியில குடிச்சா பிசு பிசு நல்லாவே இருக்க மாட்டேங்குது. சாயங்காலம் 1/2 மணி நேரம் போடுறேன். அந்த தண்ணியை போட்டு படுத்துற மாதிரி புது பொண்ணாட்டிய போட்டு ஓடுற மாதிரி என்ன நோண்டிக்கிட்டு அது முன்னாடியே விட்டாரு. பாதி பையன் பட்டு கிடப்பேன். சோறு திங்கிறாங்க அலையோ இதுக்கு கடந்து அலையா அலையில 24 மணி நேரமா நல்ல விளக்கமா திங்க போதும். ஒரு நாளைக்கு அவர் நல்ல வீடா நல்ல ஹவுஸ் ஓனரா நல்ல பழக்க வழக்கம் உள்ள ஆளா நல்ல பழக்க வழக்கமா இருக்கணும். எப்படி நல்ல அடி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கமா பழக்கம் உள்ளால நான் எங்களுக்கு தெரியுது. ஹவுஸ் ஓனரா பார்த்து வாடகை எவ்வளவு கூட உங்களாலும் பிரச்சனை இல்லை. ராஜேந்திர மாமா கேட்டுக்கிறேன். மாசம் 250-300 ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னடி ரொம்ப சீப்பா கேக்குறேன்? நல்ல வீடா ரேட்டு வாடகை பத்தினா நம்ம நகராட்சியில தாண்டி பாக்கணும். ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கற்பூசி ரூபா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் ஆமா 2 பழக்கம் உள்ளாலும் வேணும். அடியே உனக்கு பொறாம இந்த மாதிரிலாம் இல்லை. நான் என்னடி பண்றது? தீரோல சாத்த முடியல. அடிக்கடி திறந்து லாக்கர் சாவி அடியில கிடக்குது. அதனால நேரம் அப்பா தான் போயிருந்தேன். அப்பா கண்ணு கட்டுமா அடக்கு ஒடுக்கமா கவலை போட்டுனாரு. நீங்க நானு அம்மா எல்லாரும் பழகினாரு. அதனால அம்மா கூப்பிடுவோம். அம்மா கூப்பிட்டா எல்லாரும் சொல்லுமா எப்படி கட்ட குத்தி பிடிச்சா நல்ல பெசல் வழக்கமா போடுறீங்க. அப்பா என்ன சொன்னாரு? கண்ணும் கருத்துமா காவல் போச்சுனாரு. நம்ம காவல் சிறந்த காவல். அதே விட சிறந்த காவல் தமிழ்நாட்டின் காவல்துறை உலகத்திலே 2வது இடத்துல பெருமைக்கூடிய விஷயம். அதே விட சிறந்த காவல் ராணுவ காவல். அதை விட சிறந்த காவல் நமக்கெல்லாம் பக்கா மேலும் மிகச்சிறந்த காவல். அதை விட அற்புதமான காவல் ஒளிபெருக்கிய காவல். வாழ்த்துக்கிறேன், வழங்குகிறேன். மிக சிறப்பாக சிரிச்சமா தான் இருக்கிறேன். முகத்துக்கு நல்லது ஒண்ணும் கிடையாது. சிரிக்கிறதே மறந்துட்டோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு சிரிப்பே இல்லாம போயிடுச்சு. அப்புறம் நல்லா இருக்கலாம் எங்க சிரிச்சா எங்க 10 அஞ்சு கேட்டுவாங்களோ அப்படின்னு. அதனால நல்லது சிரிச்ச முகமா தான் தசை நாள் நிறைய வேலை செய்யும். அழகா முகம் மாறிக்கிட்டே அடிக்கடி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால சிரிக்கிறது வேறமா சிரித்த முகமாக இருப்பது புன்னகை முகம். அதை விட அற்புதமான காவல் ரசிகர்கள் போது பக்காலே நீங்க தள்ளி உட்காருங்க. வீடியோ வச்சு தள்ளி விட்டுற போறாப்புல. அப்பா நீ காலை இழுத்து விடுறா. கொஞ்சம் வேகத்துல வெளியில தெரியுதா? பொழந்து விடுறாயா? சரி நீ பாத்துக்கிட்டே இருக்காத. அது கண்ணுக்கு முன்னாடி கருத்துலயே முடிச்ச மாதிரி முடியுது. அப்புறம் என்ன பார்க்காம வேலைக்கு முன்னாடி காலிட்டே உட்கார கூடாது. சோறு போட்ட மேல இது நாங்க யாரும் செருப்பு போட்டு கிடையாது. அதை பார்க்காதீங்க. ஆமா அதனால அதை விட அற்புதமான ரசிகர்கள் காவல். அதனால பேசிட்டு நம்ம வந்துட்டோம். பூவெல்லாம் புத்து கொடுக்கும் போது பார்ப்பதற்கு ஒரு அழகு. கள்ளம் கடவில்லாத குழந்தைகளின் சிரிப்பு ஒரு அழகு. பெண்ணின் கற்பு ஒரு அழகு. என்னதான் வாட்டா வந்து கெட்டு போன இந்த பொண்ணு இந்த அம்மனை கட்டிப்பாங்களா? தனக்கு வர பொண்ணாடி கண்ணாக்கியா இருக்கான்னு நினைப்பாங்க. அது ஆம்பளைதான் பொறுப்பா இருக்கணும். கல்யாணம் பண்ணமா அக்கா தங்கச்சி கொஞ்சமா அம்மா அப்பா கொஞ்சமா பொண்டாட்டிய கொஞ்சமா இருக்கணும். பொண்டாட்டிகள் இருந்தா கவனிச்சமா இருப்பாங்க. அதை அது மாதிரி பொண்டாட்டிகள் இருந்தா கவனிக்கணும். சம்பளத்தை வாங்கி எடுத்து பொம்பளைலாம் ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு போகணும். உருப்படவே முடியாது. சரியா? ஆமா என்ன செய்யறான்? ஒரு மாட்டு வண்டியை கூட்டிக்கிட்டு மனசுக்கு பிடிச்சவங்களை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்ச நாளையில வீட்டுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் வர வாரத்துக்கு 1 லிட்டர் பெட்ரோல்
அப்புறம் எங்க நீ மறுபடியும் மாட்டு வண்டி எப்படி இருந்தாலும் போய் ஆகணும். நமக்கெல்லாம் பழகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால மாட்டு வண்டி பிடிக்கிட்டு பிள்ளைங்க இளைஞர்கள் போராடி வாங்கிய ஜல்லிக்கட்டை போய் பார்த்து வந்துருமா?